இன்னைக்கு எல்லா வேலையும் சாராமா தான் செஞ்சுது. என்னை ஒரு வேலையும் செய்ய விடலங்க. சாராவுக்கு தெய்வா தான் ஒத்தாசை பண்ண. அம்மா சொல்ல சொல்ல நான் தான் உழ வச்சு சாப்பாடு வச்சேன். நானே காயெல்லாம் வெட்டி குழம்பு வச்சேன். கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. என் தங்கம் எது பண்ணாலும் நல்லா தான் பண்ணும். அம்மாவுக்கு உடம்பு முடியல, நாம தான் எல்லா உதவியும் பண்ணணும். அதிகம் நடக்காம இருந்தாலே இடுப்பு எலும்பு சரியா இருந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த குனிஞ்சு நிமிந்து பண்ற வேலையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பண்ணாதம்மா. சரிங்க. ராமாயணம் திரைப்படம் தொடர்கிறது. 14 வருடம் முடிந்து என் அண்ணன் வராவிட்டால் அந்த கடமே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அதுவரை அயோத்தியை அவர் பாதுகையே ஆளட்டும். பாதுகையே 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 துணையாகும், என்னாலும் துணையாகும். உலகெல்லாம் போற்றிடும் தேவா, பாதுகையே துணையாகும், என்னாலும் பாதுகையே துணையாகும். 98.3 மிர்ச்சி, இது செம்ம ஹாட் மச்சி. ராஜா ராஜா தான், ஸ்டில் ஹி இஸ் ராக்கிங்ல. ஆமாண்ணே. ஆமா, இளையராஜா பாட்டு கேட்டோன்னே உனக்கு யார் ஞாபகம் வரா? பாரதி அக்கா. எஸ், இளையராஜாவோட கோடான கோடி ரசிகர்கள்ல ஒரு தீவிர ரசிகை எங்க பாரதி அக்கா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பயப்படக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. அந்த வானமே இடிஞ்சு நம்ம தலை மேல விழுந்தாலும் பயப்படவே கூடாதுன்னு மகாகவி பாரதியார் சொல்றாரு. பாரதி, மதிய சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன். அம்மா அருவிக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ இளையராஜா பாட்டையே கேட்டுட்டு இருக்காம சீக்கிரம் கிளம்பு. சரிம்மா. என்ன பாரதியாரோட கவிதை புரிஞ்சுதா? வெரி குட். அக்கா, நீங்க டீச்சருக்கு தான் படிச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் டீச்சரா கூட ஆகல. ஆனா எங்க கிளாஸ் டீச்சரோட நல்லா டீச் பண்றீங்க. சரி, நெக்ஸ்ட் வீக் எல்லாருக்கும் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ் வருது. எல்லாரும் நல்லா படிச்சு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஓகே? ஓகே டீச்சர். பை பை. தங்கத்தில் அன்னர்களை டெலிவிஷன் வளையர்களுக்கும் பல்வேறு டிசைன் தங்க நகைகளுக்கும் ஆராதனா கோல்ட் ஹவுஸ் 31 W சில்வா மாவட்ட விளவரத்தை தொலைபேசி 870445. தங்க நகை பிரியர்களே, தங்கமே தங்கமே என்று தேடி பிரிய வேண்டாம், இங்கே நாடி செல்லுங்கள். சாப்பிடு தங்கம், கொஞ்சோண்டு சாப்பிடு தங்கம். தங்கம் ஒரே வாய். அப்ப வேணாம்ப்பா. சாப்பிட்டா தானே நல்லா பரிச்சு எழுத முடியும். சாப்பிடு தங்கம். பொங்கும் பூங்குழல். பாரதி, பாரதி, இன்னுமா கிளம்பல? கிளம்பிட்டேமா. சீக்கிரம் கிளம்புமா. கூடாவில் வடக்கு லெப்டினன்ட் பெரிய தம்பி அருள் ராஜா, ராஜினி, மல்லிகா, காந்தி இவர்கள் நாம் தருவது. சீக்கிரம் போடி, பஸ் எடுத்துருவாங்க. பாரதி அக்கா இளையராஜாவோட தீவிர ரசிகைனா பாரதி அக்காவை தீவிரமா ரசிக்க எங்க ஊர்ல ஒரு டுபாக்கு ரசிகர் இருந்தான். ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு. என்ன ஆள் ஒரு திம்சம் ஆடிக்கிட்டே வர்றான்? என்னடா மச்சான், திடீர்னு இளையராஜாவோட ரசிகன் ஆயிட்ட? இளையராஜாவோட பாட்டை ரசிக்காதவங்க யாரா மச்சான் அது இருக்கா? உண்மைதான். நீ ஏன் இப்ப இளையராஜா பாட்டை ரசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் மச்சி. அந்த இளையராஜாவோட ரசிகையை கரெக்ட் பண்ண தானே? சிச்சி, அசிங்கமா பேசாடா. அவன் என் ஸ்வீட் ஆட்ரா. அவ யாரையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டா. நீ எப்பறம் அவளை இம்ப்ரெஸ் பண்ண போற? அவளோட பெரிய வீக்னஸ் இளையராஜா மியூசிக் தான். அதை வச்சு நான் அவன் மனசுல இடம் பிடிச்சு காட்டுறேன் ஒரே மாசத்துல. அது சரி, யாரை பத்திரா பேசிட்டு இருக்கீங்க? என் பாரதியை பத்திடா. நிறுத்து. ஸ்டாப் ஸ்டாப்.
போ 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 பஸ் கொஞ்சம் நிறுத்துங்க. மன்னிச்சிருமா. ஏண்டி பஸ் முன்னாடியே எடுத்துட்டாங்க? தெரியலடி, உன்னாலதான் நானும் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். டைம் ஆயிடுச்சு, இப்போ எப்படி காலேஜ் போறது? டேய் சேவலு கூடா. கொடைக்கானல் 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 வண்டி கிளம்ப போகுது. ஏன் அந்த ஜீப்லயே போயிடலாண்டி, அதை விட்டா 11 மணிக்கு தான் பஸ். என்கிட்ட பஸ்ஸுக்கு தண்ணி காசு என்கிட்ட இருக்கு. வா வாங்கக்கா வாங்க, நம்ம வண்டியை விட்டா வர வண்டியே கிடையாது. வாங்கக்கா வாங்க, வந்து வசதியா உட்கார்ந்து போங்க. வாங்கக்கா வாங்க வாங்க, ஏறுங்கக்கா, ஏறுங்க ஏறுங்க. மச்சான் இறங்க, நான் ஓட்டுறேன். வண்டி ஓட சொன்னா கேட்டு தானே ஆகணும். ஓட்டு ஓட்டு. ஏ தம்பி திருப்பா இருப்பா, நானும் வந்துடுறேன். வாத்தா ஏறுதா. டேய் சீக்கிரம் ஏத்துறா. கொஞ்சம் தள்ளி உட்காருமா. போலாமா? போலாம். ரைட் ரைட். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் தெரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? ஓல்டன் ஓல்டன் டீச்சர் காலேஜ்ல இறங்க. ஏன்பா வண்டி நிறுத்திட்ட? வண்டி இதுக்கு மேலே போகாது. ஓ, வண்டியும் காலேஜில் படிக்க போகுது போல இருக்கு. வரண்டா மாப்பிள. போண்டா. இந்தாங்க நான் எங்க 3 பேர் காசு. அவங்களுக்கு மட்டும் காசு வேணாம். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அவங்களுக்கு ஃப்ரீ தான். யாரும் எனக்கு ஃப்ரீயா சர்வீஸ் பண்ண வேணாம். இது உங்க வண்டிங்க. இப்போ இந்த காசை வாங்கலனா இனிமே எப்பயுமே இந்த வண்டியில ஏற வேணாம். வாடி. ஐயோ அப்படின்னா தந்துருங்க. ஏய், அவன் உன்னை தாண்டி பாக்குறான். அவன் கண்ணு அவன் பாக்குறான், எனக்கு என்ன? Miss, Yes, what's the time now? you have more time right now. இவ்வளவு சீக்கிரமா எழுதி முடிச்சிட்டியா? Yes, miss. எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் எழுதிருக்கியா? எழுதிட்டேன். Okay, you can go.
ஐயோ ஷூ காணோம். ஏம்மா எதுக்கு அழுகுற? என்னோட ஷூ ட்ரைனேஜ்ல வந்து மாட்டிக்கிடுச்சு. அண்ணன் ஸ்கூலுக்கு போக வெயிட் பண்ணுவான். இருமா பார்க்குறேன். ஆமாம் உள்ளதான் சிக்கியிருக்கு. சரி சரி அழுகாத, நான் எடுத்துறேன். இந்தோ அதோ போது பார். ஓடுமா. இடும்பா அந்த ஷூவை எடுத்து கொடுப்பா. சரிங்க பாய். சாரா வேகமா வா, சீக்கிரம் ஓடி வா. எங்க போன? ஏன் இவ்வளவு லேட்டு? ஷூ ஏன் ஈரமா இருக்கு? இனிமே இந்த ஷூவை போட்டுட்டு போக மாட்டேன். ஏன் ஈரமா இருக்கு அத முதல்ல சொல்லு. கால்வாயில விழுந்துச்சு. இப்படி ஈரமா இருந்தா நான் எப்படி ஸ்கூலுக்கு போட்டு போவேன்? உன் ஷூ ரொம்ப பெருசா இருக்கு. நான் ஓடி வரும்போது கலண்டு கால்வாயில விழுந்துச்சு. என்ன பண்ண சொல்றா? நீ போய் சொல்ற. தப்பு உன்னோடது. என்னோட ஷூவை தொலைச்சது நீ. தொலைச்சது சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடு, இல்லாட்டி நான் கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். போய் சொல்லு. அப்பா நம்ம 2 பேரும் சேர்த்து தான் அடிப்பாங்க. ஏற்கனவே நல்லா வாங்கியிருக்கோம், மறுபடியும் அடிப்பாங்க. போய் சொல்லு. அப்பா கிட்ட புது ஷூ வாங்க பணம் இல்லை. நீ போய் சொன்னா அப்பா கடன் தான் வாங்குவாங்க. அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும், புரிஞ்சுக்க. ஸ்டாப். கெட் டவுன். ஏன் இவ்வளோ லேட்டு? சார் வீடு ரொம்ப தூரம். வர்ற வழியில் விளையாடிட்டு வந்தியா? இல்லை சார். நேற்று நீ லேட்டாக வந்தா நான் பார்த்தேனே. நெக்ஸ்ட் டைம் லேட்டாக வந்தால் வெளியே அனுப்பிடுவேன். ஷூர் சார். உன் ஷூ ஏன் ஈரமாக இருக்கு? வர வழியில் கால்வாயில் விழுந்துட்டேன் சார். ஆனால் உன்னோட பேண்ட் நினைலையே. கால்வாயில் ஆழம் கம்மி சார். சாக்ஸ் மட்டும் நினையாமல் இருக்கு. போய் சொல்றியா நீ? இல்லை சார். இனிமேல் இந்த மாதிரி லேட்டாக வராம பார்த்துக்க, இல்லைனா உன் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். சரி சரி இந்த கிளாஸுக்கு போ. தேங்க்யூ சார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் அக்கா குருவி லேட்டா வந்திருக்கான் சார். சைலன்ஸ். மே கம் இன் சார். கம் இன். தேங்க்யூ சார். லிசன். அக்கா குருவினா சிரிக்கிற விஷயம் இல்லை, அது ஒரு அக்கா தங்கச்சி பற்றின கதை. காவேரி டெல்டா பகுதியில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை இதுன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஆடி மாதத்தில் காவேரி ஆற்றுல தண்ணி வந்துடும். அப்படி தண்ணி வந்தப்ப ஒரு அக்காவும் தங்கச்சியும் குளிக்க போனாங்களாம். திடீர்னு ஆற்றுல வெள்ளம் அதிகமாக வந்து அக்காவை அடிச்சுட்டு போயிடுச்சு. தங்கச்சி அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டே எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருக்கா. அந்த அக்கா கிடைக்கவே இல்லை. அடுத்த ஜென்மத்தில் அந்த தங்கச்சி குருவியா பிறந்து ஒவ்வொரு வருஷமும் காவேரியில் தண்ணி வர்றப்ப அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டே தான் அக்காவை தேடிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்பவும் அதிகாலையில அந்த தங்கச்சி குருவி அக்கா அக்கான்னு கத்துறத கேட்க முடியும். எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுற இந்த கதை அக்கா தங்கச்சி பாசத்தை சொல்ற ஒரு நல்ல சிஸ்டர்ஹுட் ஸ்டோரி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மிட்டம் எக்ஸாமில் யார் யார் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? முதல்ல டாப் 3 மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு சொல்ல போகிறேன். ஓகே. 3rd மார்க் ஸ்ரீ உதயா 95. 2nd மார்க் ரிதீஷ் 97. 1st மார்க் எஸ் வழக்கம் போல இந்த தடவையும் தேவா தான் ஃபர்ஸ்ட், 99 மார்க்ஸ். For you. Thank you, sir.
ஃபார் யூ. தேங்க்யூ சார். திஸ் இஸ் ஃபார் யூ. தேங்க்யூ சார். குட். தேவா மாதிரி எல்லாரும் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும். ரொம்ப படிச்சா கண்ணு இப்படி தான் குருடா போயிடும். போடா. சைலன்ஸ்.